மலையாள நடிகரும் இயக்குனருமான தியான் ஸ்ரீனிவாசன் நடிகர் மற்றும் தமிழக முதல்வர் விஜய் குறித்தும் நடிகை குறித்தும் மேடையில் பேசியது தற்போது இணையத்தில் வைரலாகி பேசும் பொருளாகி வருகிறது. தியான் ஸ்ரீனிவாசனின் புதிய படமான விசிட்டர் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகை நவ்யா நாயருடன் கலந்து கொண்டபோதுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேடையில் பேசிய தியான், கடந்த சில நாட்களாக நான் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் கவனம் செலுத்தி வருகிறேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க நான் ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது நடிகர் விஜய் தமிழ்நாட்டின் முதல்வரானார். அப்போது அடுத்த 15 ஆண்டுக்குள் நானும் முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவு செய்தேன். அந்த வேளையில் அஜு வர்கீஸ் என்னை அழைத்து, முதலில் முதலமைச்சராக முயற்சிக்காதீர்கள், அம்மா சங்கத்தின் தலைவராவதன் மூலம் முதல் அடியை எடுத்து வையுங்கள் என்று கூறினார். சமூக சேவைகள் செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்ற பிறகு முதலமைச்சராகலாம் என்று ஆலோசனை கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நவ்யா மீதான காதலை ஒரு நேர்காணலின் போது வெளிப்படுத்தினேன். அதன் பிறகு அவருக்கு திருமணமாகி திருமண வயதில் மகனும் உள்ளார். தற்போது நாங்கள் மீண்டும் படத்தில் இணைந்துள்ளோம். நான் முதல்வராக பதவியேற்கும் போது முதல் வரிசையில் சேலை அணிந்து நவ்யா அமர வேண்டும் என விரும்புகிறேன். ஆனந்த கண்ணீருடன் அவர் பங்கேற்பார் என்று நம்புகிறேன் என தெரிவித்தார். அவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது கீழே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த நவ்யா நாயர் அதனை கேட்டு பலமாக சிரித்தார். பிறகு மேடையில் ஏறி தியான் ஸ்ரீனிவாசனின் பேச்சுக்கு பதிலளித்த நவ்யா, நீங்கள் முதல்வராகும் போது பச்சை பார்டர் கொண்ட வெள்ளை சேலை, வைர நெக்லஸ் அணிந்து முதல் வரிசையில் அமர்வேன். கண்களில் ஆனந்த கண்ணீருடன் உங்கள் பெயரை கோஷமிடுவேன். முதல் வரிசையில் எனக்கு இருக்கை ஒதுக்குங்கள் என்றார். மேலும் இந்த நிகழ்வில் பேசிய நடிகர் அஜு வர்கீஸ், இனி தமிழ்நாட்டுக்குள் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. முதல்வர் விஜய் சார், என் நண்பனுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது, என்னால் எதுவும் பண்ண முடியவில்லை, மன்னித்து விடுங்கள் என்றார். இந்த நிகழ்வில் எந்த ஒரு நடிகையின் பெயரையும் நடிகர் தியான் குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு முதல்வர் விஜயின் பதவியேற்பு விழாவையே அவர் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளதாக ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர்.